அலாரம் ஒலிக்கும் முன்பே அவள் விழித்துவிடுகிறாள். இன்னும் இருட்டே நீங்காத நேரம். வீடு முழுக்க அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் அவளின் நாள் துவங்கிவிடுகிறது. மெதுவாக எழுந்து யாரையும் எழுப்பாத சத்தத்தில் அவள் சமையலறைக்குள் போகிறாள். அடுப்பு எரியும் போது நேற்றைய சோர்வு நினைவுக்கு வருகிறது. ஆனால் அதையெல்லாம் காப்பி பொடியுடன் சேர்த்து அவள் கொதிக்க வைக்க மாட்டாள். அவள் சிரிப்போடு மறைத்து வைப்பாள். சமையலுக்கிடையில் குழந்தையின் புத்தகம், கணவரின் சட்டை, மாமியாரின் மருந்து எல்லாமே அவளின் நினைவில். தனக்கான நினைவு மட்டும் எப்போதோ ஒரு மூலையில் ஒதுங்கிக் கிடக்கும். அம்மா, அந்த ஒரு அழைப்பே அவளுக்கான உலகம். தூக்கம் போனதும் பரவாயில்லை, கனவுகள் தொலைந்ததும் பரவாயில்லை. அந்த குரலில் அவளுக்கான அர்த்தம் இருக்கிறது. வீட்டை ஒழுங்குபடுத்தி அனைவரையும் அனுப்பிவிட்டு ஒரு நிமிடம் மட்டும் அவள் சோபாவில் அமர்கிறாள். அந்த ஒரு நிமிடத்தில் அவள் யாருடைய மனைவியும் இல்லை, யாருடைய அம்மாவும் இல்லை, ஒரு பெண் மட்டுமே. ஆனால் அந்த நிமிடம் நீண்ட நேரம் நீடிக்காது. பேருந்து, அலுவலகம், வேலை, பொறுப்புகள் அவளை மீண்டும் அன்றாட ஓட்டத்துக்குள் இழுத்துவிடும். அலுவலகத்தில் அவள் தைரியமாக பேசுவாள், வேலையை சரியாகச் செய்வாள். ஆனா வீட்டுக்கு போனதும் அவள் மீண்டும் சரி, பரவாயில்லை என்று சொல்லக் கற்றுக்கொண்டவள். மாலை வீடு திரும்பும் போது கால்கள் சோர்ந்திருக்கும், மனம் இன்னும் சோர்ந்திருக்கும். ஆனா கதவு திறந்ததும் அந்த வீட்டின் சத்தம், அந்த சின்ன சின்ன சண்டைகள், அந்த சிரிப்புகள் அவளை மீண்டும் உயிரோடு வைத்திருக்கும். இரவு அனைவரும் தூங்கிய பிறகு அவள் மட்டும் விழித்திருப்பாள், நாளைக்கான தயாரிப்பில். அப்போ ஒரு கேள்வி அவளுக்குள்ளேயே எழும், என்னை யாராவது கேட்டிருக்காங்களா, நீ எப்படி இருக்கே னு? பதில் வராது. அவளே தன்னுக்கு தானே பதில் சொல்லிக் கொள்வாள். நான் சரிதான், எல்லாம் சமாளிக்கிறேன். அந்த சமாளிக்கிறேன் நூ சொல்வதுக்குள் ஒரு உலகமே அடங்கியிருக்கும். அவள் பெரிய புரட்சியாளி இல்லை, பெரிய மேடைகளில் பேச மாட்டாள். ஆனா ஒவ்வொரு நாளும் அவள் ஒரு சின்ன போர் நடத்துகிறாள். அன்போடு, பொறுமையோடு, சத்தமில்லாமல். அதனால்தான் இந்த உலகம் இன்னும் நெஞ்சோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவள் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும்.